ஹலோ எவ்ரிவன், இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் வந்து பார்த்தீங்கன்னா 8th இங்கிலீஷ் யூனிட் 2 ப்ரோஸ் தாங்க பார்க்க போகிறோம். டைட்டில் ஆஃப் த ப்ரோஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹாபி டர்ன்ஸ் இன்டு அ சக்ஸஸ்ஃபுல் கேரியர். ஸோ இதுதாங்க டைட்டில் ஆஃப் த ப்ரோஸ். ஸோ இந்த ப்ரோஸ் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஹாபீஸை பற்றின ஒரு ஸ்டோரி தான். அது மட்டும் இல்லாமல் நம்ம சின்ன வயசுலேருந்து பண்ணுற அந்த ஒவ்வொரு சின்ன விஷயங்களுமேவும் பிற்காலத்தில் நம்மளோட ஃப்யூச்சரில் வந்துட்டு நமக்கு அது எப்படி ஒரு சக்ஸஸ்ஃபுல் கேரியராக மாறுது அப்படின்றது அந்த ஸ்டோரி. இது எல்லாருக்குமே மாறுமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஸோ அது யார் அதை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணி ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு அது கண்டிப்பாக அது வந்துட்டு ஒரு சக்ஸஸ்ஃபுல் கேரியராக வந்து மாறி இருக்கும். ஸோ அப்படி தான் ஒரு 3 பேரோட ஸ்டோரி வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதை தான் நமக்கு செக்ஷன் 1, செக்ஷன் 2, செக்ஷன் 3 அந்த மாதிரி 3ஆக பிரித்து கொடுத்துருக்காங்க. ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் அந்த செக்ஷன் 1 ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த செக்ஷன் 1 ஸ்டோரி யாரோடதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா மணி அப்படின்ற ஒரு பையனோட ஒரு ஸ்டோரி தான். ஸோ இந்த பையன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கூலில், அதாவது வில்லேஜில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்கூலில் வந்து படிச்சுட்ருக்கான். ஸோ அந்த பையனுக்கு வந்துட்டு ரீடிங்காக இருக்கட்டும், ரைட்டிங்காக இருக்கட்டும், ரெண்டுலேயுமே ரொம்ப கஷ்டப்படுறான். ஸோ அவனுக்கு வந்துட்டு ரீட் பண்ணுறதுக்கும் கஷ்டப்படுறான், ரைட் பண்ணுறதுக்கும் கஷ்டப்படுறான். அப்படி இருக்கிறப்ப தான் அவனோட கிராண்ட் ஃபாதர் வந்துட்டு அவனுக்கு வந்துட்டு ஒரு ஹெல்ப் பண்ணுறாரு. அது என்ன ஹெல்ப்னு வந்து பார்த்திங்கன்னா அந்த பெட் டைம் ஸ்டோரிஸ்லாம் இருக்கும் பார்த்திங்களா. ஸோ அந்த மாதிரியான ஸ்டோரி புக்ஸ் எல்லாம் வாங்கி அதை அவனுக்கு வந்துட்டு ரீட் பண்ணி காட்டுறாரு ஃபஸ்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு அவன் வந்து ரீட் பண்ணுற வந்து லிசன் பண்ணுறான். லிசன் பண்ண என்ன ஆகுதுன்னா ஆட்டோமேட்டிக்காக அவனுக்கு வந்துட்டு அந்த அதை ரீட் பண்ணக்கூடிய ஆர்வம் வந்து அதிகமாகுது. அதுக்கப்புறம் கொஞ்ச நாளில் அவனே அந்த புக்ஸை எடுத்து ரீட் பண்ண ஆரம்பிக்கிறான் தாத்தாவோட ஹெல்ப்போட. ஸோ சூன் என்ன ஆகுதுன்னு வந்து பார்த்திங்கன்னா அவனுக்கு வந்துட்டு இப்போ நல்லா ரீட் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அதை ரீட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஓனாக ஸ்டோரிஸ் அண்ட் எஸ்ஸேஸ் எழுதுறதுக்குமே கற்றுக்கிட்டான் அந்த பையன். அது எப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, அதாவது நம்ம எல்லாருமே ஒரு லாங்குவேஜில் வந்துட்டு நல்லா வரணும் அப்படின்னு நினச்சோன்னா LSRW, லிசனிங், ஸ்பீக்கிங், ரீடிங் அண்ட் ரைட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் வந்துட்டு நம்ம ப்ராப்பராக ப்ராக்டிஸ் எடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த லாங்குவேஜில் வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆக முடியும். ஸோ அப்படி தான் இந்த பையன் அந்த ஸ்டோரிஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஃபஸ்ட்டு லிசன் பண்ண ஆரம்பித்தான் தாத்தா படிக்கிறத. அதுக்கப்புறம் அதை கேட்டு ஸோ அந்த லாங்குவேஜில் மேபி அவன் பேச ட்ரை பண்ணியிருக்கான். ஸோ அதுக்கப்புறம் வந்து ரீட் பண்ண ஆரம்பிச்சுக்கிறோம் ஆட்டோமேட்டிக்காக அவனுக்கு வந்து ரைட் பண்ண வந்துருச்சு. ஸோ இதுதான் அந்த ஸ்கில். அவனோட அந்த இது வந்துட்டு ஒரு ஹாபியாகவே மாறிடுது. இப்போ வந்துட்டு எப்படின்னா அவன் அந்த பெட் டைம் ஸ்டோரிஸ் ரீட் பண்ணுறான், அதுக்கப்புறம் ரைட்டிங் ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் இந்த ரைட்டிங் அப்படின்றது அவனோட ஹாபியாகவே மாறிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணுறான்னா நம்மளோட மணி டெய்லி, அதாவது அவனோட அந்த டே டு டே லைஃப்பில் இருக்கட்டும் நடக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் எல்லாத்தையுமே எழுத ஆரம்பிக்கிறான். அதாவது அவன் எப்படி சொல்கிறான்னு வந்து பார்த்தீங்களா, ஐ இமேஜின் அ வேர்ல்ட் வித் அ மேஜிக் அண்ட் மெஜிஷியன்ஸ் வேர் ஐ கேன் ஃப்ளை அண்ட் பேர்ட்ஸ் கேன் டாக். அதாவது எப்படின்னா மொத்தமாக அந்த ரைட்டிங்ஸ் ஃபுல்லாகவே எப்படி இருக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபேண்டஸியான ரைட்டிங்ஸாக தான் இருக்கும் அவன் எழுதுனது எல்லாமேவும். அது மட்டும் இல்லாமல் அப்படி அவன் எழுதின அந்த ரைட்டிங்ஸில் இருக்குது பார்த்திங்களா. ஸோ அதெல்லாம் வீட்டு பக்கத்தில் இருக்கிற சின்ன சின்ன பசங்களுக்கெல்லாம் ரீட் பண்ணி காட்டி அவங்கள சிரிக்க வச்சு அவங்கள வந்துட்டு ஹாப்பியாக்கி பார்க்குறது தான் அவனோட மிகப்பெரிய ஹாபியாகவே இருந்திருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் அவனுக்கு வந்துட்டு என்ன ஆசைன்னு வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி நிறைய ரைட்டிங்ஸ் வந்து அவனுக்கு எழுதணும். அதே மாதிரி அவனோட ஹாபீஸ் எல்லாம் இன்னும் கொஞ்சம் நல்லா இம்ப்ரூவ் பண்ணணும், நிறைய விதமான ஸ்டோரிஸ் எழுதி அதை பப்ளிஷ் பண்ணணும் அப்படின்றது அவனோட ஆசை. அதுவும் குறிப்பாக யார் மாதிரி வரும்னு நினைக்கிறான்னு வந்து பார்த்திங்கன்னா R.K. நாராயண் அப்படின்னு இந்தியன் ரைட்டர் ஒருத்தர் இருக்கார். ஸோ அவரை மாதிரி ஆகணுன்றது தான் இந்த மணியோட ஆசை. ஸோ இப்படி தாங்க நம்மளோட மணியோட அந்த ஹாபி, அந்த ரீடிங் ஹாபி வந்துட்டு அது வந்துட்டு ரைட்டிங்க்கு போகுது. அதுக்கப்புறம் ரைட்டிங் ஃபுல் டைம் ஹாபியாக எடுத்துக்கிறான். அதுக்கப்புறம் ஒரு ரைட்டராகவே மாறுறான். ஸோ அதுதாங்க இந்த ஸ்டோரி. ஸோ இதை நம்மளோட செக்ஷன் 1ல் கொடுக்கப்பட்டிருக்கிற ஸ்டோரி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.